அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக 1/8/2024 முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாகவும் திகழ்கிறாருங்க. அவர் 1/8/2024 முதல் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்கு நுழைவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் மனித வாழ்க்கையில் தலைகீழாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கிரனின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, ஆடம்பர வசதி வாய்ப்பு போன்ற அனைத்துமே நிறைந்து பெற வேண்டும் என்றால் அதில் சுக்கிரனின் பங்கு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் தற்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் பாத சனியாக அமர்ந்து வக்ரம் பெற்றிருப்பதும் சாதகமற்ற அமைப்பாக தான் உள்ளது. எனவே தான் இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஆனால் அதே சமயம் குரு பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்தில் மிக பெரிய அளவிலான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்பதை தான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியும் வக்ரம் பெற்று இந்த வேளையில் சஞ்சரிப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணம். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் தனது சப்தம பார்வையை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க. தனஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். அஷ்டமஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் சுப பார்வை வலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் விழுவதால் நிச்சயமாக விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட அவை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி சுக்கிரனினுடைய அமைப்பு இருக்க இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சுக்கிரன் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் குரு பஞ்சமத்தில் வலுவாக அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகுவதற்கான யோகம் உண்டு. எந்த பணியை செய்தாலும் இந்த பணியில திட்டமிட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரனை விட மிக வலுவாக குரு சஞ்சரிப்பதால் சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக சில சிரமங்கள் நிச்சயமாக மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் சுக்கிரன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் உடல்நல சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. எனவே உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. சிறு பிள்ளை போல் குடும்ப உறுப்பினர்கள் நடந்து கொள்வதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். இருப்பினும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் குருவினுடைய சுப பார்வையும் சுக்கிரனுடைய சுப பார்வையும் மிக அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக எதிர்பாராத பணவரவும் அதன் மூலமாக குடும்ப சுப நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்று மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஆனால் நல்ல வரனுக்காக சற்று அலைந்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாகவும் நல்லபடியாக பல சுப நிகழ்வுகளையும் குடும்ப வளர்ச்சிக்கான முன்னேற்ற பாதைகளை எடுத்து செல்வதற்கு சற்று அலைச்சலை அதிகமாக நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பெரிய அளவிற்கு அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடி அனைத்து விதமான காரியங்களையும் நிச்சயமாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. உத்தியோக ரீதியாக ராசியின் அதிபதியான சனி பகவானும் வக்ரம் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தில் அவர் வக்ரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு. அதே போன்று அவரது நட்பு கிரகமான சுக்கிரனும் அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. எனவே பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பாராத உத்தியோக ரீதியான அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு.
பணியில் உற்சாகம் நிறைந்து கிடைத்தாலும் கூட அவற்றை ஆர்வத்துடன் ஈடுபடாத ஒரு சூழல்தான் நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு. மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைப்பதில் மேலும் தாமதமாவதற்கான சூழ்நிலைகள் வலுவாக உண்டு என்பதை சுக்கிரன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் உள்ளிட்ட பணிகள் மந்தமாக நடைபெறுவதற்கான சூழல் தான் இருக்கிறதே தவிர விரைவாகவோ துரிதமாகவோ தற்போது கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சற்று கடினமாக பல முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி, புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் அனுகூலமற்ற ஒரு காலகட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு உட்பட சில கிரகநிலைகள் சாதகமாக வலம் வந்தாலும் கூட சனி மற்றும் சுக்கிரன் மிகவும் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. சுக்கிரனை தொடர்ந்து சூரியன், வித்யா கரகரான புதனும் அஷ்டமஸ்தானத்திற்குள் வர இருப்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட மகர ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே தேவை. போட்டிகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. நியாயமற்ற போட்டிகள் சில நேரங்களில் மன வருத்தத்தையும் சங்கடங்களையும் அதிகரிப்பதற்கான சூழலை உருவாக்கலாம். லாபத்தில் குறைவு ஏற்படுவதற்கான சூழல் அபரிவிதமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அனைத்து விதமான பணிகளையும் நன்கு திட்டமிட்டு கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மற்றவர்களை திருப்தி செய்ய வேண்டும் என்று செயல்படுவதால் சில ஏமாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் தொழில்துறை, வியாபாரம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டுங்க. கலைத்துறை ரீதியான பணிகள் சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்தக்கூடிய வகையில்தான் அமைகிறது. புதிய வாய்ப்புகள் மனநிறைவை கொடுத்தாலும் கடினமான சூழ்நிலை என்பது மிக பெரிய அளவில் சில நேரங்களில் மன வருத்தத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் இந்த தருணத்தில் கலைத்துறையினர் அதிகமாக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் இல்லை. எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் தேவைப்படுகிறது. பெற்றோர்கள், மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் அக்கறையும் மிக முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு தேவை. விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. ஆனால் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பஞ்சமஸ்தானத்திலும் சுக்கிரன் அஷ்டமத்திலும் இருப்பதால் எதிர்பாராத அலைச்சலையும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டு. சில நேரங்களில் குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் சில அவஸ்தைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிகமாக தேவை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சிரமங்களை தவிர்த்து நன்மை பெறுவதற்கு வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.